ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு பண்ணுறதுக்கு குழம்பு பொடியோ மசாலா பொடியோ எதுவுமே தேவையில்லைங்க. காய்கறிகளை நறுக்கி போட்டு அவ்வளோ சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் சைஸ் வாரியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன சைஸாக இருந்தால் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. அது மாதிரி உங்கள் வீட்டு மெம்பர்ஸ்க்கு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயத்தையும் தக்காளியும் ரொம்ப பொடிசாக நறுக்கிக்கணும். உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் அதை நான் இப்போ காட்டுற சைஸில் நீங்கள் நறுக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் எல்லா காய்கறியும் நறுக்கி எடுத்து வச்சுட்டேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை நான் போட்டு தாளிச்சிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை வதக்கணும். இதை ஒரு பக்கம் வதங்கட்டும். அதுக்குள்ளார நான் மிக்ஸி ஜாரில் தேங்காய், வத்தல், ஜீரகம் இதெல்லாம் அரைக்கிறேன். இதுவும் நீங்கள் உங்கள் குழம்புக்கு ஏற்ற மாதிரியும் காய்கறிக்கு ஏற்ற மாதிரியும் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. அதிகமாக அதிக குழம்பு அதிகமாக காய்கறி இருந்துச்சுன்னா அதிகமாக வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக இதை அரைச்சிட்டேன். இதை அரைச்சி இங்கே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளார நமக்கு இங்கே நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருந்தாலே அது நல்லா வதங்கிருச்சு. அது வதங்கின உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா காய்கறி, அதை எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு வதக்க வேண்டியதாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்த மாதிரி ஃபுட் ரெசிபீஸ், கிட்ஸ் கேர், கிட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, விளாக்ஸு, அப்புறம் ப்ராடக்ட்ஸ் பற்றின ரிவ்யூஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன். ஃப்ரீயாக இருக்க டைம் நீங்கள் எல்லாம் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ நான் எல்லா காய்கறியும் இது போட்டுட்டேன். இது நல்லா வதங்கிட்டுருக்கு. பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை இதில் போடுறோம். போட்டு அதை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி நான் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் புளித்தண்ணி ஊற்றணும். புளித்தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாதுங்க. அது ஓரளவு கம்மியாக ஊற்றிக்கணும். ஏற்கனவே நம்ம தக்காளி போட்டிருக்கோம்ல, அதுக்கு டேலி பண்ணி ஊற்றணும். இப்போ நான் மஞ்சத்தூள் போடுறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டு உப்பு கலக்கி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா குழம்பு கொதிச்சிருச்சுங்க. பாருங்கள், இப்போ காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சு. இது வெந்ததுக்கப்புறமா அவ்வளோதாங்க, நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதான். இந்த குழம்பு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். ஈஸியாகவும் ரொம்ப டக்குன்னு சுலபமாகவும் பண்ணிடலாம்.